பாலும் தேனும் என்ன பண்ணான்? ஓடுதான். உங்களுக்கும் அதுதான் ப்ராமிஸ்ங்க. கர்த்தர் இந்த நாள்ல நீங்க கஷ்டத்துல இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், இதே நிலைமையில நீங்க இருக்க போறது இல்ல. பாலும் தேனும் ஓடுற அந்த நிலைமைக்கு கர்த்தர் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வருவார். பாலும் தேனும் ஓடும். இதை நம்ம ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார். எகிப்துல இருந்து அவருடைய ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது ப்ராமிஸ் பண்ணார். என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா, வாக்கு கொடுத்தார்னா, அப்பா என்னை நம்பி நீங்க வாங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உங்களை கொண்டு செல்வேன். ஏதோ வறட்சியான இடத்துக்கு இல்லைங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உங்களை கொண்டு செல்வேன். நீங்க உங்களுடைய ஆரம்பம் கூட அற்பமா இருக்கலாம், இல்ல கானான் அனுபவத்துல கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். பாலும் தேனும் ஓடி நீங்க அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். நீங்க 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அப்படி இருக்கும். தாவீது சொல்லுவான், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் இப்பொழுதோ எங்களை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்தீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தானா. அதுக்கு முன்ன சொல்றான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணிடுறீங்க. Lord, you made the men to ride upon our head. நம்ம தமிழ்ல தான் இந்த பழமொழி இருக்கும், டே கொஞ்சம் மூஞ்சி விட்டா தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஆடுறியடான்னு. அதுதான் அவன் சொல்றான், ஆண்டவரே மனுஷன் என் தலை மேல உட்காந்து ஆடுறான். அதுவும் இங்கிலீஷ் இருக்குது, யூ மேட் men to ride upon our head. சவாரி பண்றான் ஆண்டவரே. என கழுதை நினைச்சுக்கிறான், என குதிரை நினைச்சுக்கிறான், அதுவும் முதுகு மேல உட்காரல, எங்க உட்காந்துக்கிறான்? என் தலை மேல உட்காந்து ஓடுறான். சில நேரத்துல மனுஷங்க உங்க தலை மேல உட்காந்து ஆடுவாங்க. எவ்வளவு நேரம் ஆடுவான்? ரொம்ப ஆடுறது இல்ல. ஆமென். அவன் சொல்றான், அடுத்து நாங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். பிரச்சனை மேல பிரச்சனை, தொல்லை மேல தொல்லையை கடந்து வந்தோம். ஆனா அடுத்து சொல்லுகிறான், ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது எப்போதும் தொல்லை, எப்போதும் வேதனை, எப்போதும் கண்ணீர் இல்ல. நோ, ஒரு கோடை காலம் வந்தா நெக்ஸ்ட் ஒரு குளிர்ச்சி வரும். ஒரு கண்ணீரை கண்டா உனக்கு என்னங்க ஒரு நன்மை வரும். ஒரு வெக்கத்தை நீ அனுபவிச்சுனா நிச்சயமா இரட்டிப்பான பலன் வரும். இதுதான் கர்த்தருடைய பிராமிஸ். வெக்கத்தை அனுபவித்தியா இரட்டிப்பான பலன் நிச்சயமா வரும். அவன் சொல்லுகிறான், மனுஷர் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்பொழுதோ எங்களை செழிப்பான இடத்துல, ரொம்ப லக்ஸூரியான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இதுதாங்க நம்முடைய டெஸ்டினி. உன் முடிவு அப்படிதான் இருக்கும். தீய கடப்ப, தண்ணீரை கடப்ப, நீ அங்கே மாட்டி சாக மாட்ட. ஆமென், ஆமென். நீங்க அங்கே இருக்க மாட்டீங்க, நீங்க கடந்து வந்துருவீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது செழிப்பு தான், ஆசீர்வாதம், கிருபைகள், இரக்கங்கள். ஹல்லேலூயா.